தமிழ் வணக்கம். சீனா ஷாக் 2 ஐரோப்பா அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனா ஷாக் என்றால் என்ன? சீனாவினுடைய ஏற்றுமதி உலக நாடுகளிலே 24% கடந்த 12 மாத கால பகுதியில் உயர்வடைந்திருக்கின்றது. எங்கும் சீனா, எதிலும் சீனா, மேட் இன் சைனா. உலகம் முழுவதிலும் சந்தைகளில் குவிந்து கிடக்கின்றன. இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பொருட்களை ஏற்ற முடியாமல் ஏறத்தாழ அந்த இடத்தை சீனா கைப்பற்றி இருக்கின்ற காரணத்தினால் சந்தையில் பொருட்களை வைக்க முடியாத அளவிற்கு சீனாவின் எழுச்சி காணப்படுகின்றது. இதை சீனா ஷாக் என்று கூறுகின்றார்கள். இந்த மின்சார அதிர்ச்சி இப்பொழுது ஐரோப்பா அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக அந்த வெற்றியை ஆதாரமாக வைத்து தாங்களே வெற்றி பெறக்கூடியவாறு மேற்கு நாடுகள் வகுத்து கொண்ட பொருளாதார கொள்கை இப்பொழுது சீனாவினுடைய வளர்ச்சி காரணமாக பெரும் அதிர்ச்சியை சந்தித்திருக்கின்றது. மேற்கு நாடுகள் என்ன செய்தன? உலக வர்த்தக ஸ்தாபனத்தை தங்களுடைய கையில் வைத்து தங்களுக்கு வாய்ப்பான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். வேர்ல்ட் பேங்கில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய டாலருக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டார்கள். அதுபோல டாலரை அச்சடிப்பதற்கு கட்டுப்பாடே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கி கொண்டார்கள். இப்படியாக உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் மற்றும் ஐரோப்பாவும் இணைந்து தங்களுக்கு வாய்ப்பான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி அது உலகத்திற்கு வாய்ப்பாக இல்லை என்பது தெரிந்தும் தாங்கள் வளமாக வாழ அதை உருவாக்கினார்கள். வெற்றி பாதையில் நடை பயின்றார்கள். இதை எப்படி முறியடிப்பது? உலக வர்த்தக ஸ்தாபனத்தை சீனாவினால் முறியடிக்க முடியவில்லை. ஷிப்ட் என்று கூறப்படுகின்ற பண பரிமாற்றத்தை சீனாவினால் முறியடிக்க முடியவில்லை. அமெரிக்காவினுடைய டாலரின் பெறுமதியை தீர்மானிப்பதே அமெரிக்கா தான் என்கின்ற அடிப்படை சூத்திரத்தை முறியடிக்க சீனாவால் முடியவில்லை. இதற்கு என்னதான் செய்யலாம் என்பதற்கு சீன நிபுணர்கள் கண்டுபிடித்த ஒரே வழி தங்களுடைய நாட்டினுடைய பொருட்களுக்கு மிக பெரிய அளவில் மானியத்தை வழங்க வேண்டும். உதாரணமாக ஒரு மின்சார காரை உற்பத்தி செய்வதாக இருந்தால் அதன் உற்பத்தி செலவில் கணிசமான அளவை அரசாங்கமே இலவசமாக வழங்குகின்றது. அதை பயன்படுத்தி உலகத்தில் ஒரு மின்சார காரை உருவாக்குவதற்கு ஐரோப்பாவிற்கு என்ன செலவாகின்றதோ அதைவிட பல மடங்கு குறைவான அடிமாட்டு விலையில் பொருட்களை உருவாக்குவதற்கான ஆதார சுருதியாக சீன அரசு இருந்தது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் அமெரிக்கா தனக்கு வாய்ப்பான சூழலை எப்படி உருவாக்கியதோ அது போன்ற ஒரு சூழலை சீனா உருவாக்கிய காரணத்தினால் இப்பொழுது சீன பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. சீனா ஷாக் முதலாவது எப்பொழுது நடைபெற்றது? சீனா வழங்கிய உலக பொருளாதாரத்திற்கான மின்சார அதிர்ச்சி 2000வது ஆண்டில் ஆரம்பித்தது. சீனாவில் இருக்கின்ற தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றிய காரணத்தினால் கோடிக்கணக்கான மக்களை வைத்து குறைந்த சம்பளத்தில் மிக மலிவாக பொருட்களை உருவாக்கி சிறு பொருட்களை உருவாக்கி சந்தைக்குள் தள்ளியது சீனா. அந்த சிறு பொருட்களினுடைய சப்பாத்துக்கள், உடைகள் போன்றவை உதாரணம். ஐரோப்பிய நிறுவனங்கள் போட்டியிட முடியாமல் தம்மை தாமே மூடியும் கொண்டன. அந்த விவகாரத்தின் பின்னர் அடுத்த கட்டம் என்ன ஆகும் என்றால் இப்பொழுது மின்சார கார்கள், மிகப்பெரிய சூரிய ஒளி தகடுகள், கை தொலைபேசிகள் என்று உலகத்தின் அதிகூடுதலான விலை உள்ள பொருட்களை எல்லாம் சீனா ஐரோப்பிய தரத்திற்கு இணையான தரத்தில் உருவாக்கி உலக சந்தைக்கு அதைவிட அடிமாட்டு விலையில் அனுப்பி கொண்டு இருக்கின்றது. இதனால் சீனாவுடன் போட்டி போட முடியாமல் இருக்கின்றது. சீன போட்டியில் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கின்ற நாடு ஜெர்மனி. ஜெர்மனி தன்னுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை சீனாவில் கொண்டு சென்று அமைத்தது. அதன் மூலமாக சீன தொழிலாளர்களை மலிவாக பயன்படுத்தி சீன சந்தையில் விற்பனை செய்தது. சீனா அந்த கார்களையும் அந்த தொழில்நுட்பங்களையும் அவதானித்து அதே கார்களை அதைவிட மலிவாக உற்பத்தி செய்து ஐரோப்பாவிற்குள் அனுப்பிய பொழுது ஜெர்மனியால் போட்டியிட முடியவில்லை. ஜெர்மனி சீனா வர்த்தக இடைவெளி $1 பில்லியன் ஜெர்மனிக்கு பாதகமாக இருந்தது. இப்பொழுது $10 பில்லியன் பாதகமாக இருக்கின்ற அளவிற்கு ஜெர்மனியினுடைய நிறுவனங்கள் மூடுவிழா காண வேண்டிய நிலையும், ஜெர்மனியினுடைய வோக்ஸ்வேகன் காரனுடைய பிரதானமான கம்பெனி ஒன்றை சீனா விலைக்கு வாங்கி அவர்களுடைய காரை அவர்களுடைய நாட்டிலேயே உருவாக்குகின்ற அளவிற்கு ஜெர்மனிக்குள் சீனா உள்ளே நுழைந்து விட்டது. சீனாவினுடைய ஏற்றுமதி உலக நாடுகளில் 24%
அதிகரித்தது ஒரு வருடத்தில் என்றால் ஆபத்தானது. தென்கிழக்காசிய நாடுகளில் 38% அதிகரித்திருக்கின்றது என்பது மேலும் ஆபத்தானது. டென்மார்க் என்ற நாட்டில் 29% அதிகரித்திருக்கின்றது. 800 கோடி குரோனர்களை இதன் மூலமாக சீனா ஓராண்டு காலத்தில் உழைத்திருக்கின்றது. சீனாவிற்கு எதிராக எல்லோரும் பேசினாலும் அமெரிக்காவிற்கான சீன ஏற்றுமதி 16% அதிகரித்திருக்கின்றது. ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கான சீன ஏற்றுமதி 16% அதிகரித்திருக்கின்றது. சீனா கடந்த 12 மாதங்களில் ஏற்றுமதி மூலமாக உழைத்திருக்கின்ற பணம் $11 டிரில்லியன் ஆகும். தைவானுடன் சீனா போர் புரியுமாக இருந்தால் $10 டிரில்லியன் உலக பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று நேற்றைய செய்திகளில் ப்ளூம்பர்க் பத்திரிகை கூறியிருந்தது. இன்று சீனாவினுடைய வருமானம் $11 டிரில்லியன் என்பது ப்ளூம்பர்க் பத்திரிகை உதாரணம் காட்ட தவறிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த இரண்டாவது ஷாக்கினுடைய அலை வரிசை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. சீனாவினுடைய கார்களின் ஏற்றுமதி உயர்வு 50% இருக்கின்றது. சீன கார்களை மக்கள் விரும்பி பாவிக்க தொடங்கிவிட்டார்கள். ஐரோப்பிய அமெரிக்க கார்களுக்கு இணையாக அவற்றை விட பல இடங்களில் சிறப்பாக இருப்பதாக மக்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு விடயம். இரண்டாவதாக, மேற்கு நாடுகள் இப்பொழுது சீனாவுடன் போட்டியிட முடியாத காரணத்தினால் தங்களுடைய தொழிற்சாலைகளை மூடுகின்றன. இதனால் வேலை இழப்பு பெருமளவில் பிரச்சனையாக மாறப்போகின்றது. இந்த பெரும் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? அமெரிக்கா சீனாவுடன் தொடங்கிய வர்த்தக போரில் அமெரிக்காவினால் வெற்றி பெற முடிந்ததா என்றால் இல்லை. வர்த்தக போரை ஆரம்பித்த அமெரிக்கா ஈரானுடன் ஒரு பெரும் போரை நடத்தி இப்பொழுது இழந்து போயிருக்கின்ற பணம் அந்த வர்த்தக போரில் ஏற்பட்ட பின்னடைவை விட மோசமாக சென்றிருக்கின்றது. இந்த நிலையில் சீனா எதற்காக இப்படி செய்கின்றது என்ற கேள்விக்கு ஒரே பதில், சீனாவினுடைய உள்நாட்டு பொருளாதாரம் போதிய வளர்ச்சியை பெறவில்லை. சீன மக்களினுடைய நிலை கொள்வனவு சக்தியில் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. உள்நாட்டு பொருளாதாரம், வீட்டு விற்பனை என்பன ஏறத்தாழ பெரும் பின்னடைவை கண்டிருக்கின்றன. ஆகவே உள்நாட்டில் வெற்றி பெற முடியாத சீனா தன்னுடைய பொருட்களினுடைய விலையை மிக பெரிய அளவில் குறைத்து அடிமாட்டு விலையில் உலக சந்தைக்குள் தள்ளி கொண்டு இருக்கின்றது. இதன் மூலமாக சீனா பொருளாதார வெற்றியை நோக்கி நடை பயின்று கொண்டும் இருக்கின்றது. இந்த சீனாவினுடைய மின்சார அதிர்ச்சி உலக பொருளாதாரத்தை அடிக்கப் போவது ஐரோப்பாவை கதிகலங்க வைத்திருக்கின்றது. இது தொடர்பாக வெளியான கட்டுரையினுடைய தமிழ் ஆக்கத்தையே இதுவரை கேட்டீர்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.